நீ யார்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டியோ அவங்களே உனக்கு அதுக்கான தண்டனையை கொடுப்பாங்க. மம்மி வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. மரசாமி, நீ போய் சாட்டை எடுத்துட்டு வா. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். நான் யாரையுமே தொடவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன அடிக்கணும்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த நட்சத்திராவை நான் கிள்ளனது யாராவது பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க தான் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல யார் பாத்தீங்க? இப்பதானடா உன் திமிரையும் பலத்தையும் காட்டின. அதனாலதான் சாட்சி சொல்றதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க எல்லாரும் சாட்சி சொல்றதுக்கு வரலனா உன்னை அடிக்கிறதுக்காக எதுக்குடா வெளியில இழுத்துட்டு வர போறாங்க? என்ன அப்படி பாக்குற? பதில் சொல்லு. நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான் மேடம். இவனுக்கு தண்டனையை கொடுத்துட வேண்டியதுதான். சார் நான் சொல்றது கேளுங்க சார். இவங்க போய் சொல்றாங்க சார். இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். தப்பு பண்ற ஒவ்வொருத்தனும் இப்படிதாங்க போய் சொல்லுவான். ஏய் இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். மம்மி வேண்டாம் மம்மி, என்னால மாமாவை அடிக்க முடியாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, எனக்கு இந்த சண்டை போடுறதே பிடிக்கல மம்மி. விட்டுடலாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. பேபி தப்பு, நீ இப்படிலாம் பேசவே கூடாது. நம்ம கோவில் நியமங்களை அவமதிக்க கூடாது. கண்டிப்பா அதை கடைபிடிச்சே ஆகணும். உன்னால அடிக்க முடியலன்னா சொல்லு. உன்னை பெத்த தாயா நான் உன்னை அடிக்கிறேன். குடு குடு பாப்படி மம்மி. நான் ஏதோ ஏன் பொண்டாட்டின்னு சாதாரணமா இடுப்பு கிள்ளிட்டு வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டீங்க. சொந்த பொண்டாட்டியாவே இருந்தாலும் கோவில் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத தம்பி. உண்மையிலேயே எனக்கு தெரியலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. அப்போ அப்போ நிஜமாவே நீதான் என்னோட இடுப்ப கிள்னியா? சரி சொல்லுடா சொல்லு. ஆமா நட்சத்திரா, என்னடி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்ட போல இருக்கு. சிச்சி, புருஷனே அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இவரை தண்டிக்க முடியாது. வாங்க நாம கிளம்பலாம். டேய் சரி, நீ நட்சத்திரா இடுப்ப கிள்ளன, அதுக்கு நான் எதுக்கு அங்க மாட்டினேன்? நானும் கிள்ளவே இல்லைண்ணே. நீ எதுவும் அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆமா, அது அப்போ நட்சத்திரா இடுப்ப கிள்ளனது யாரு? தெரியலண்ணா. ஆமா, நீ எதுக்கு நட்சத்திரா பக்கத்துல போய் நின்னா? டேய் நீ என்னடா என்ன கூப்பிட்ட? நானா? நான் எங்கண்ணா உன்னை கூப்பிட்டேன்? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. நீ கூப்பிடலையா? மாமா உங்களை சரி கூப்பிடுறான். என்ன யாரு மாட்டி விட்டாங்கன்னு இப்ப எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சுடா. யாருண்ணா? யாரு? வேற யாருடா? அந்த பூமி தான். பூமியா? ஏய் நீ என்கிட்ட நடிக்காத. மாமா சரி கூப்பிட்டானா? என்ன தம்பி இது? கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டி யாராவது இப்படி அடிப்பாங்களா? ஐயோ, இவன் என் பொண்டாட்டியே இல்லங்க. பொண்டாட்டி ஆகாமலே இப்படி அடிக்கிறேனா? பொண்டாட்டி ஆயிட்டா அப்ப கொன்னுடுவியா? நான் அடிக்கலாம்ல, இது ஏதோ சும்மா. அடிக்காம உன் கையில எப்படி சவுக்கு வந்துச்சு? அந்த பொண்ணு ஏன் இப்படி அழறா? ஐயோ அது ஃபுல்லா ஆக்டிங்ங்க. ஏய் நீ எதுக்கு அழுகுற? சொல்லு. இவர் சொல்றது எல்லாமே போயிங்க. நான் வந்து இவரோட பொண்டாட்டி தான். பூமி ஸ்டாப் இட். பாத்தீங்களா, நான் அவரோட பொண்டாட்டி இல்லைன்னா இவருக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? பூமி உன்ன தம்பி கொஞ்சம் இரு. பெரியவங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்க முன்னாடி நீ அடிக்க கை வாங்குற? ஐயோ அது இல்லங்க, இந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்ல வராலும் சொல்லட்டும். ஆமா ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க. இவருக்கு சாமி மேல துளி கூட நம்பிக்கை இல்ல.
என்னால அந்த சாமியை கும்பிடாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாது. புதுசா எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு விசேஷமான பௌர்ணமி ஆச்சே. கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணணும்னு இவர்கிட்ட சொன்னங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, நானே வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடலான்னு வந்தா என்ன அடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. என்னமா நடிக்கிற பூமி? ஏங்க அவ சொல்றதெல்லாம் சுத்த போயிங்க, நம்பாதீங்க. அப்படியா? அப்ப சாமி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. ஆனா இப்ப நான் இந்த இடத்துல நீ இப்படி தடுமாறுறனா அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை. எங்க பாரு தம்பி, நான் போ வி ஆ கூவோட சங்க தலைவி. அப்படின்னா என்ன மேம்? பொருளாதார விவகாரத்தின் ஆய்வுக்குழுவோட தலைவி. ஐயோ, அது மட்டும் இல்ல, உமன் ரைட்ஸ் கமிஷன் துணை தலைவியா இருக்கேன். உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லனாலும் உன் பொண்டாட்டிக்காக நீ பூஜையில உட்கார்ந்துதான் ஆகணும். இல்லனா ஒரு பக்கம் அந்த குழுல இருந்து இந்த பக்கம் இந்த கமிஷன்ல இருந்து என்னெல்லாம் கேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உன் மேல போட்டுருவேன். ஆஹா, ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவருக்கு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் இவரைதான் நான் என் சாமியா நினைக்கிறேன். ஏயா இவ்ளோ நல்ல பொண்ணு இப்படி படுத்துறியே? ஐயோ மாமா, வாங்க போய் பூஜையில உட்காரலாம் மாமா. வா போலாம். மாமா 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 மாமா, இப்ப என்னடி பூஜை பண்ணதாண்டி வர, என்ன விட்ரி. அதுல மாமா, அந்த மண்டபத்துல வேற யாரும் பூஜை நடத்திட்டு இருக்காங்க மாமா. நம்ம அந்த பக்கம் போகணும். வாங்க போலாம். வாங்க வாங்க. என்னம்மா நடிக்கிறடி? கடவுளே, நல்ல வேலை. எல்லாரும் மனசார வாங்க மாமா. சொல்லுங்க. ஓம் நம சிவாய. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஓம் மாமா? நம சிவாய. ஐயா, நீங்க அம்மா. பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஆரம்பிங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பூர்ண கும்பத்தை அக்னியில போட்டா ஹோமம் முடிஞ்சதா அர்த்தம்மா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் முதச்சிதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஸ்ரீ அக்னிதேவதாயை நமஹ.